இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மகாக்னசியில் யூனிட் 1 ஆல்ரெடி யூனிட் 1ல் பார்ட் ஏ ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. என்னென்னா மெட்டபாலிக் பேத்வே, அதில் என்ன பார்த்துருக்கோன்னா சிக்கிமிக் ஆசிட் பேத்வே, அசிட்டேட் பேத்வே அண்ட் அமினோ ஆசிட் பேத்வே பார்த்துருப்போம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அல்கைட், கிளைகோசைட்ஸ், டெர்பின்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஐசோப்ரெனாய்ட், பிரெனட்டினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். ஸ்டடி ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பயோஜெனட்டிக் ஸ்டடீஸ். ஃபஸ்ட்டு இதில் ரேடியோ ஐசோடோப்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். பயோஜெனட்டிக் ஸ்டடி, அதாவது பயாலஜிக்கல் பேத்வேயில் நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் மூலமா பேத்வே எப்படி இருக்குது, ப்ரிகாப்ஷன் என்ன, இன்டர்மீடியேட் என்ன, தென் எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வச்சு நம்ம பயோஜெனட்டிக் ஸ்டடீஸ் பண்ணுறோம். தென் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன சொல்லுவோம், நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுவோம்ல. ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பயோஜெனட்டிக் பேத்வேவை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் பயோஜெனட்டிக் பேத்வேஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு திங்க் பண்ணியிருப்பீங்க, எப்படிடா இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ஐடென்டிஃபை பண்ண மெத்தட்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸிங் ஐசோலேட்டட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ மூலயமா இது பண்ணியிருக்காங்க. தென் கிராஃப்டிங் மெத்தட், தென் யூஸ் ஆஃப் மியூட்டன் ஸ்டெயின்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட்ஸு. தென் இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் பார்த்திங்கன்னா ட்ரேசர் டெக்னிக். ட்ரேசர் டெக்னிக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் நான் சொன்னேன்ல, அது மூலயமா வச்சு ட்ரேசர் டெக்னிக் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேசர் டெக்னிக் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா இது மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் மூலயமா வச்சு நம்ம பேத்வேஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த மூணும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மெத்தட்ஸ் மூலயமா தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எப்பயுமே ஃபார்மகாக்னசி படிக்கிறப்போ ஒரு பிளான்ட்டையோ லீஃபையோ ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் இல்லைன்னா ஏதோ ஒரு பிளான்ட்டோட பாட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பாட் எடுத்து நம்மளுக்கு விட்ரோ ஸ்டடீஸ், இன்விட்ரோனா லேபில் நம்ம பண்ணுறது தான் இன்விட்ரோன்னு சொல்லுவோம். இன்வைவோனா நம்ம பாடிக்குள்ளேயே இல்லை லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே செலுத்தி பண்ணுறது இன்வைவோ ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். இன்விட்ரோ இந்த ஒரு டிஷ்யூ, இந்த லீஃபோடையோ இல்லை பிளான்ட்டோட ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லேபில் இன்விட்ரோ ஸ்டடீஸ் மூலயமா கல்ச்சர் பண்ணி க்ரோத் பண்ணுவாங்க. க்ரோத் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் மூலயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த பயோஜெனட்டிக் பேத்வே இப்போ ப்ரைமரி மெட்டபாலிக் பேத்வேவாக இருக்கட்டும், செகண்டரி மெட்டபாலிக் பேத்வேவாக இருக்கட்டும், அதில் ப்ரிகாப்ஷன் என்ன, இன்டர்மீடியேட் என்ன, தென் எண்ட் ப்ராடக்ட் என்ன, இதெல்லாம் இந்த மெத்தட் மூலயமா தான் இன்விட்ரோ ஸ்டடீஸ் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போது ப்ரைமரி மெட்டபாலிக் பேத்வேல என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸ், கிரிப் சைக்கிள், பென்டோஸ் பேத்வே. தென் அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டபாலிக் பேத்வேலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி மெட்டபாலைட்டோட இன்டர்மீடியேட்லேருந்து நம்ம பார்த்துருப்போம் சிக்கிமிக் ஆசிட் பேத்வே, தென் அசிட்டேட் பேத்வே, அமினோ ஆசிட் பேத்வேலாம் இது செகண்டரி மெட்டபாலிக் பேத்வேஸ். இந்த செகண்டரி மெட்டபாலைட்டோ இல்லை ப்ரைமரி மெட்டபாலைட் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், இந்த பயோஜெனட்டிக் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம். இதை நீ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் மூலயமா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வச்சு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பயோஜெனட்டிக் ஸ்டடீஸை பார்க்குறோம். தென் இதில் மெயினாக நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் பற்றி மட்டும் தான் பார்ப்போம். தென் எக்ஸ்ட்ராவாக அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இல்லாமல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூவை ஐசோலேட் பண்ணி பார்க்குறதும் கிராஃப்டிங் மெத்தட் மூலயமா பார்க்குறது, இதை பார்ப்போம். இதை தான் இதில் கொடுத்துருப்போம். தென் ஃபஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறத கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு யூவி ரேசஸோ இல்லை ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேசஸோ நம்ம பாடியிலையோ இல்லை எந்த ஒரு பொருள் மேலே படம் எமிட் ஆகும். எமிஷன்னா பட்டு எதிரொலிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த எமிட் ஆகிற சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஒரு கலரிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் டினோட் பண்ணும். இது மூலிமா தான் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேலாம் பார்த்துருக்கீங்களே, அந்த ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் வித் பிளாக் பேக்ரவுண்டோட
தெரியும். அதே மாதிரியே தான் இந்த ஒயிட்லாம் இருந்தனால இந்த எமிஷன்னால் வருது. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டடீஸும் வந்து ரேடியோ ஆக்டிவ் மூலிமா வச்சு கண்டுபிடிப்போம். ஐசோடோப்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? சேம் ஆட்டம் வந்து ஆட்டம் சேமாக இருக்கணும். இது கீழே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்கே மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கும், அதே மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தான் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. கார்பன் 6 தென் 12 13 இந்த மாதிரி இருக்கா. இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது நம்மளுக்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மேலே வந்து மாஸ் வந்து எதனா இருக்குன்னா நியூட்ரானும் ப்ளஸ் புரோட்டானால் ஆயிருக்கும். இங்கே கீழே வந்து என்ன 6 புரோட்டான் இருக்குன்னா மேலே 6 புரோட்டான் இருக்கும். நியூட்ரான் டிஃபர் ஆகும். இங்கே 6 நியூட்ரான் இருக்குது. தென் 6 + 6 12, கார்பன் 12 6. அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரான் 7 இருக்குது, புரோட்டான் வந்து 6 இருக்குது. அதனால தான் கார்பன் 6 நம்மளுக்கு 13 இருக்குது. இதை தான் வந்து ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். சேம் ஆட்டமாக இருக்கணும், சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கணும், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்கணும். அதாவது டிஃப்ரெண்ட் நியூட்ரான்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை தான் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ், அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் இருக்குது. நம்ம வந்து அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் தான் எடுத்துப்போம். இது எதனாலன்னு பேக் சைட் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் பார்த்திங்கன்னா கார்பன் 6 12, கார்பன் 6 13. அதே அன்ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா கார்பன் 10 6, கார்பன் 11 6, கார்பன் 14 6. இந்த கார்பன் 14 6 தான் மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. எதனாலனா கார்பன் டை ஆக்சைடு 14 தான் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இதை வந்து செப்ரேட் பண்ணி அட்மாஸ்பியர்லேருந்து செப்ரேட் பண்ணி எடுக்கிறது, கார்பன் 14 வந்து செப்ரேட் பண்ணி எடுக்கிறது ஈஸி. அதனால் வந்து கார்பன் 6 14 தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளுக்கே வச்சுக்கோங்க, ஸ்டேபிளாக இருந்தால் நம்ம யாரையும் வந்து சார்ந்து இருக்க மாட்டோம். அதே அன்ஸ்டேபிளாக இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வந்து தேவைப்படும். அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ்க்கு இப்போ நோபல் கேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அதோட இப்போ வந்து சென்ட்ரலில் புரோட்டான், அதுக்கப்புறம் KLM என்னன்னு இருக்கும். இந்த ஷெல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சிருவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து 8, தென் 18 32 இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னா அது வந்து எந்த ஒரு ஆட்டத்துக்கூடையும் போய் அட்டாச்மெண்ட்டில் ஈடுபடாது. பட் ஆனால் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆட்டத்துக்கூட போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆகி மாலிகுலாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் என்ன ஆகுனா, இப்போ அன்ஸ்டேபிள் காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கிறப்ப மெட்டபாலிக் பாத்வேயில் இருக்க இன்டர்மீடியேட்டோட இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் போய் அட்டாச் ஆகிக்கும். இப்போது இன்டர்மீடியேட் வந்து கொரிஸ்மிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க. கொரிஸ்மிக் ஆசிட்டோட போயிட்டு இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ஃபுல் பாத்வே ஃபுல்லாகவும் இது வந்து அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா ட்ரேஸ் பண்ணி காமிக்கும். தென் இதனால தான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறதுனால தான் இதை ட்ரேசர் டெக்னிக்னு சொல்கிறோம். இதில் வந்து மோர் காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹைட்ரஜன் கார்பன் யூஸ் பண்ணுவோம். அதே லெஸ் காமனாக பாஸ்பரஸ் சல்ஃபர் அயோடின் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக கார்பன் ஹைட்ரஜன் உள்ள காம்பவுண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஐசோடோப்ஸ் என்ன பண்ணோம்னு சொன்னேன், நம்மளுக்கு இந்த மெட்டபாலிக் பாத்வேக்குள்ளே போயிட்டு இன்ட்ராக்ட் ஆகி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலிமா அந்த ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ட்ரேசர் டெக்னிக். இது ஒரு பிளான்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசஸை வந்து உள்ள அனுப்புகிறோம். ட்ரேசஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து இந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணுது. அதனால தான் இதை ட்ரேசஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லேபிள் பண்ணிடுவாங்க. லேபிள் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு என்ன ஆகுனா, அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸோடையோ தென் அதுக்கப்புறம் அந்த ப்ரிகாஷனோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேஸ் பண்ணி அந்த பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணி காமிக்கும்.
அது மூலயமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஆடியோ ஆடியோகிராஃபி மெத்தட் மூலியமாவோ இல்லை மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட் மூலயமா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஓவர் வியூ. இப்போ பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். தென் இதில் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது வந்து ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஒரு சின்ன மெட்டபாலிக் பேத்வேயோட ரியாக்ட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு டக்குன்னு அந்த ப்ராசஸை வந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் ஹைலி சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். லிவிங் சிஸ்டத்துலேயும் இது இன்ஜெக்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஷ்யூவை எடுத்து மட்டும் பண்ண போகிறதில்ல, ஒரு பிளான்ட்லேயே வந்து இந்த ட்ரேசஸை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எத்தனை ஐசோடோப்ஸ் வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணி தென் அதோட பாத்தை ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும், அதிக செலவு இல்லை, தென் அக்யூரேட் வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ட்ரேசர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கணும். அது என்னென்னா, இது வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கணும், அதாவது இந்த கதிர்வீச்சு வந்து எமிட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸாக இருக்கணும். இது வந்து அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸாக இருக்கணும். எதனால் அன்ஸ்டேபிளாக இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆஃப் லைஃப் பீரியட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பிளான்ட்டில் வந்து அந்த ஃபுல் மெட்டபாலிக் பேத்வேலையும் ஈடுபடும். அந்த டிக்ளே ஆகிற சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கணும் ஆஃப் லைஃப் பீரியட். தென் அது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம போடுற அந்த ட்ரேசஸ் வந்து போய்ட்டு அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்த மட்டும் தான் ட்ரேஸ் பண்ணும், எந்த ஒரு மெட்டபாலிக் சேஞ்சஸையும் கொடுக்கக்கூடாது, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும். அது வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேசஸை எமிட் பண்ணணும். இப்போ யூவி ரேசஸாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபா பீட்டா காமா ரேசஸாக இருந்தாலும் சரி, அதை எமிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ண முடியும். என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துட்டி நம்ம லேபிள் பண்ணிப்போம். அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை ஃபஸ்ட் லேபிள் பண்ணிவிட்டு, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்ட்ரடியூஸ் பண்ணோட்டி அதை செப்பரேட் பண்ணி டிடெக்ட் பண்ணுவோம். எப்படி அந்த பாத்து வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவோம் இந்த ட்ரேசர் டெக்னிக் மூலிமா. தென் அதுக்கப்புறம் அந்த ட்ரேசர் டெக்னிக் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். தென் இந்த இது பார்க்கும்போது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே அதுலேயே வந்து இதுக்கு தான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு பிளான்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துட்டு லேபிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க நேச்சுரலாக எடுக்கிறதுக்கு. அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்து தென் அதை கார்பன்-14 தான் வந்து இது பண்ணிப்பாங்க. இது வந்து அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். பார்த்தா கார்பன்-14-6 வந்து அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இதை லேபிள் பண்ணிடுவாங்க. லேபிள் பண்ணிவிட்டு பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கமர்ஷியலாக, அதாவது இது நேச்சுரலாக எடுக்கிற ப்ராசஸ். இது கமர்ஷியலாக வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஹைட்ரஜன்-3 ட்ரைட்டீனியம் வந்து கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி இதையும் பிளான்ட்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, கார்பன்-14-6 இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து பீட்டா ரேசஸ் இருக்குல்ல, அதை எமிட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு லேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அதை வந்து பிளான்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது எப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டெம் ஃபீடிங் மெத்தட், தென் ஃப்ளோட்டிங் டெக்னிக், டைரக்ட் இன்ஜெக்ஷன் மெத்தடு, தென் இன்ஃபில்ட்ரேஷன், விக் ஃபீடிங் மெத்தடு, தென் ரூட் ஃபீடிங் மெத்தட், ஸ்ப்ரே டெக்னிக். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஃபீடிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சொல்யூஷனில் வந்து நம்ம கார்பன்-14 லேபிள் பண்ண காம்பவுண்டை இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கட் பண்ண எண்ட்ஸில் வந்து தென் அதை வந்து கட் பண்ண எண்ட்ஸில் வந்து ஊற்றி விட்டுருவாங்க. அந்த சொல்யூஷனை இம்மர்ஸ் பண்ணிடுவாங்க. இம்மர்ஸ் பண்ணிவிட்டு தென் இதை வந்து திருப்பி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் மூலயமா எப்படி பார்த்துருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுவாங்க. தென் இது வந்து லாக்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, இந்த பசை இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸுக்கு வந்து இந்த ஸ்டெம் ஃபீடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. ஃப்ளோட்டிங் மெத்தட் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளான்ட்டோட சின்ன பாட் லீஃபை எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல கார்பன்-14, அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை வந்து இம்மர்ஸ் பண்ணிடுவாங்க, அதை முக்கிடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இந்த லீஃபு.
இதை வச்சு இதை பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து கம்மியாக இருந்தாவே போதும், அதிக சொல்யூஷன் தேவையில்லை. தென் டைரக்ட் இன்ஜெக்ஷன் மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹாலோஸ்டெம்னா பள்ளமாக இருக்கிற ஸ்டெம் இருக்கிற ட்ரீஸோ பிளான்ட்டோ இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஹாலோஸ்டெம்மில் வந்து இந்த சொல்யூஷன் இமோஸ் பண்ணி வச்சுருக்க கார்பன்-14 வந்து ஊற்றி விட்டுருவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற இந்த பார்க்கியோ இதை எடுத்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுவாங்க. தென் விக் ஃபீடிங் மெத்தட். இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரா வச்சு ஸ்டெம்மில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராவோட எண்டில் ஒரு காட்டன் ஸ்டாண்ட் வைப்பாங்க. அந்த காட்டன் ஸ்டாண்ட் வந்து அந்த சொல்யூஷனில் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அந்த காட்டன் ஸ்டாண்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ராப் பை ட்ராப்பாக அந்த காட்டன் ஸ்டாண்டில் வந்து அந்த சொல்யூஷனை வந்து இம்மர்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த பிளான்ட்டில் வந்து இந்த கார்பன்-14 உள்ள லேபிள் வந்து ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃபி மெத்தட் மூலிமா வந்து டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. இந்த விக் ஃபீடிங் மெத்தட் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஓபியம் பாப்பி பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கஞ்சா செடி, அதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட். இப்போ ரூட் ஃபீடிங் மெத்தட் பார்த்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வரலாம். ரூட் ஃபீடிங் மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த டொபேக்கோ பிளான்ட்ஸ்க்குலாம் மெயினாக இந்த ரூட் ஃபீடிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா, இந்த இடத்துல தான் வந்து பயோசிந்தசிஸ் பாத்வே வந்து இந்த டொபேக்கோ பிளான்ட்ஸ்க்கு வந்து ஹேப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதோ இல்லை அந்த ரூட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதோ, அந்த சொல்யூஷனை இம்மர்ஸ் பண்ணி விடுறதோ பண்ணுவாங்க. தென் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இந்த ரூட் ஃபீடிங் மெத்தட் அப்போ என்ன ஆகுனா, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கும். நம்மளை அந்த சொல்யூஷன் வந்து கார்பன்-14 லேபிள் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்ரோஃபோனிக்கலி கல்டிவேட்டட், அதாவது இதை அந்த பிளான்ட்டை வந்து ரூட்டோடு இது பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க இந்த டொபேக்கோ பிளான்ட்டை. தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட். இது வந்து ரூட்டை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். தென் அந்த ஸ்டெம்மையும் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். அந்த பிளான்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்படி தண்ணி பாய்ச்சிரோம்ல, அந்த மாதிரி அந்த சொல்யூஷனை வந்து அந்த ரூட்டுக்கிட்ட வந்து இமர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது மூலயமா இந்த பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே டெக்னிக். ஸ்ப்ரேனுடைய உங்களுக்கே தெரியும், இது வந்து நம்ம லீஃப் மேலே அந்த பிளான்ட் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் அந்த லேபிள் பண்ண காம்பவுண்ட்ஸை. தென் ஸ்டெம் ஃபீடிங். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தாச்சு, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லேபிள் பண்ணியாச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு பிளான்ட்டில். அந்த பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அந்த கார்பன்-14 லேபிள் பண்ண ட்ரேசர் இருக்குல்ல, அதை செப்ரேட் பண்ணிவிட்டு அதை டிடெக்ட் பண்ணுவாங்க. இது என்னென்ன மெத்தட் மூலிமா டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா, என்னென்ன டெக்னிக்ஸ்னால், ஃப்ரேஷனல் கிறிஸ்டலைசேஷன், காலம் குரோமட்டோகிராஃபி, லிக்விட் வென்டிலேஷன் சாம்பர், ஆட்டோ ரேடியோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், NMR ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதில் லிக்விட் ஸ்பின்டலேஷன் சாம்பரும் ஆட்டோ ரேடியோகிராஃபி மெத்தடும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக்ஸு. இது ரெண்டை வச்சு தான் மேக்ஸிமம் இந்த டிடக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இது எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த சால்வெண்ட்டை பொறுத்தோ இல்லை நேச்சர் ஆஃப் ட்ரக் சோர்ஸை பொறுத்தோ இது பண்ணுவாங்க. இப்போ சால்வெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா, இது வந்து போலார் சால்வெண்ட்டா இல்லை நான் போலார் சால்வெண்ட்டா, அதை பொறுத்து இதை செப்பரேட் பண்ணுறது இருக்கும். இல்லைன்னா நேச்சர் ஆஃப் த ட்ரக், இது வந்து எந்த பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோமா இல்லை வந்து ஃபேட் ஆயில்ஸோ, இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த சோர்ஸ் பொறுத்து நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். மீன் ட்ரேசர் டெக்னிக். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லிக்விட் ஸ்பின்டலேஷன் கவுண்டர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இதோட பிரின்சிபல். இது வந்து இப்போ ஒரு ஜாரில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ட்ரேசஸ், அந்த கார்பன்-14 இந்த ட்ரேஸை லேபிள் பண்ண ட்ரேசர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைட் படுது. இந்த லைட் பட்டுட்டி என்ன ஆகுது, அந்த பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணுது. அந்த லைட்டை வந்து ஃபோட்டோ லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இந்த எமிட் பண்ண லைட் என்ன பண்ணுதுன்னா, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கரண்ட் வந்து நம்ம எதில் வந்து நம்ம பார்ப்போன்னா, ஃபோட்டோ மல்டிஃபையர் டியூப் மூலிமா பார்ப்போம்.
இதே இது ப்ராசஸ் தான் நமக்கு இப்போ லிக்விட் ஸ்பின்சுலேஷன் கவுண்டரில் ஹேப்பன் ஆகும். இது வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ ஒரு லைட்டை சென்ட் பண்ணுறோம். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கைனடிக் எனர்ஜி மூலிமா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எமிட் பண்ணும். அந்த எமிட் பண்ணுற ரேடியேஷன் பார்த்திங்கன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இதை வந்து நம்ம எதில் வந்து இந்த பல்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ மல்டிபிள் டியூப் மூலயமா செக் பண்ணுவாங்க. இதுதான் லைட் ஸ்பின்டிலேஷன் கவுண்டர். அதே ஆட்டோ ரேடியோகிராஃப் டெக்னிக் அது என்ன பண்ணுன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இருக்குல்ல அதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ணும். ஐசோடோப்ஸ் வந்து இந்த மெட்டபாலிக் பேத்வேயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேட் பண்ணோம். எது மூலியமானா ஆடியோகிராம் ஆர் ஆடியோகிராஃப் மூலயமா டினோட் பண்ணோம். இந்த இமேஜஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மூலிமாவோ இல்லை எக்ஸ்ரே ஃபிலிமில் அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்டேட் ஆகும். இதை தான் வந்து ஆடியோ ரேடியோகிராஃப் டெக்னிக் மூலிமா இது பண்ணுறோம். இந்த டெக்னிக் வந்து என்ன சொல்கிறோன்னா ஆடியோ ரேடியோகிராம்னு சொல்கிறோம், இல்லை ஆடியோ ரேடியோகிராஃப்னு சொல்கிறோம். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது ட்ரேசர் டெக்னிக்கில் அப்படின்னு பார்த்தோம். இப்போது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் ட்ரேசர் டெக்னிக்கில் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் இன்ஜெக்ட் பண்ணலாம், அதாவது டபுளாக இன்ஜெக்ட் பண்ணலாமா இல்லை மல்டிப்ளாக இன்ஜெக்ட் பண்ணலாமா, இல்லை வந்து ப்ரிகாப்ஷனோட அட்டாச் ஆகிற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணலாமா, தென் இன்டர்மீடியேட்டோட இது பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரிகாப்ஷர் ப்ராடக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் வந்து டபுள் அண்ட் மல்டிபிள் லேபிளிங். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பிடேட்டிவ் ஃபீடிங். ஃபோர்த் வந்து ஐசோடோப் இன்கார்பரேஷன் ஆர் ஸ்டேபிள் ஐசோடோப்னு சொல்லுவாங்க. தென் சீக்வன்ஷியல் அனலைசிஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிகாப்ஷர் ப்ராடக்ட் சீக்வன்ஸ். இந்த ப்ரிகாப்ஷர் ப்ராடக்ட் சீக்வன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரிகாப்ஷர் நம்ம கார்பன்-14 வந்து லேபிள் பண்ண காம்பவுண்ட் வந்து பிளான்ட்டில் அனுப்புகிறோன்னா அந்த ப்ரிகாப்ஷர் காம்பவுண்ட் இருக்குல்ல, இப்போ சிக்கிமிக் ஆசிட் பேத்வேன்னு எடுத்துகிட்டா அந்த ஸ்டார்டிங் ப்ரிகாப்ஷர் அசிட்டைல் கோஏ கூட இந்த கார்பன்-14 போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் இதில் சிக்கிமிக் ஆசிட் பாத்வேயில் அந்த எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும், அதாவது இந்த ப்ரிகாப்ஷன்லேருந்து எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் என்னென்ன பாத்வேயில் என்னென்ன நடக்குதோ அது ஃபுல்லாக சீக்வன்ஸ் பண்ணுறது, அதாவது அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிகாப்ஷன் ப்ராடக்ட் சீக்வன்ஸ். இது எந்த பிளான்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் பிளான்ட்டில் வந்து இது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்மளுக்கு அந்த நிக்கோட்டின் பிளான்ட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப லைசின் காம்பவுண்ட், அதாவது அமினோ ஆசிடோட இந்த கார்பன்-14 வந்து அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து ஆனாபெல்சின் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆனாபெல்சின் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம் இந்த ப்ரிகாப்ஷன் ப்ராடக்ட் சீக்வன்ஸில். டபுள் அண்ட் மல்டிபிள் லேபிளிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 ஐசோடோப்ஸ் வந்து லேபிளிங் பண்ணி பிளான்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் என்னென்னா போயிட்டு நம்மளுக்கு ப்ரிகாப்ஷனோட அட்டாச் ஆகும், இன்னொரு காம்பவுண்ட் என்னென்னா நம்மளுக்கு போயிட்டு இன்டர்மீடியேட்டோட அட்டாச் ஆகும். தென் தேர்டு ஒன் என்னென்னா காம்பிடேட்டிவ் ஃபீடிங். இதில் வந்து 2 ப்ரிகாப்ஷரை வந்து ப்ரிகாப்ஷன் சொல்லிட்டுருக்கேன். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ஸில் அட் அ டைமில் வந்து காம்பிடேட்டிவ் ஃபீடிங், அதாவது காம்படிஷனாக என்ன சொல்லுவோம், 2 பேரும் வந்து காம்படிட் பண்ணிக்கிறாங்க, அதாவது போட்டி போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறோன்னா அதே மாதிரி அட் அ டைமில் 2 டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸை வந்து பிளான்ட்டில் வந்து செலுத்துவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு ஐசோடோப் மட்டும்தான் ப்ரிகாப்ஷனோட அட்டாச் ஆகிட்டு லாஸ்ட்டில் எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் பார்த்து ட்ரேஸ் பண்ணிட்டு வரும். இன்னொரு ப்ரிகாப்ஷன் என்ன பண்ணுன்னா அந்த ப்ராசஸில் ஈடுபடாது. இது வந்து காம்பிடேட்டிவ் ஃபீடிங்கு. ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து அந்த பாண்ட் க்ளீவேஜ் ஆகிறது, பாண்ட் அட்டாச்மெண்ட் ஆகிறது, ஃபார்மேஷன் ஆகிறது, இந்த இதெல்லாம் வந்து டினோட் பண்ணும் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் வந்து.
தென் சீக்வென்ஷியல் அனலைசிஸ், அதாவது சீக்வென்ஷியலாக என்ன சொல்கிறோம், இந்த ஃபுல்லாக இந்த ஹோல் ப்ராசஸ் அந்த ப்ரிகாப்ஷன்லேருந்து லாஸ்ட் எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் ஃபுல் அனலைசிஸை தான் வந்து சீக்வென்ஷியல் அனலைசிஸ்ன்னு சொல்கிறோம். தென் இது என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ட்ரேசர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு பயோஜெனட்டிக் பேத்வேயில் அப்ளை பண்ணுவாங்க. என்னென்ன இந்த சிக்கிமிக் ஆசிட் பேத்வே, தென் வந்து சின்னமிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பேத்வேஸையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 3 டெக்னிக் சொன்னல, தென் ஐசோலேட்டட் ஆர்கன் டிஷ்யூ டெக்னிக், தென் கிராஃப்டிங் மெத்தட், யூஸ் ஆஃப் மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின்ஸ். அது ஐசோலேட்டட் ஆர்கன் டிஷ்யூ டெக்னிக் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட்டில் இருக்க டிஷ்யூவையோ இல்லை ஆர்கனையோ வந்து செப்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து ஈடுபடுவாங்க. அதே வந்து கிராஃப்டிங் மெத்தட்னா 2 பிளான்ட்டை வந்து கிராஃப்டிங் மெத்தட் மூலிமா, இது வந்து பார்த்திங்கன்னா டட்டூரா மெத்தடில் ஊமத்தப்பூவையும் இங்கே வந்து டொமேட்டோவையும் வந்து பிளான்ட்டோட ஸ்டெம்மை வந்து கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. கிராஃப்டிங் பண்ணுறப்ப வந்து டட்டூரா சிசிசான், சாரி அது ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா சிசிசான்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் இதில் எப்படி வந்து அந்த பயோஜெனட்டிக் பேத்வே ஈடுபடுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மியூட்டன்ட் ஸ்டெயின்ஸ், ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்து மியூட்டான ஸ்டெயினை எடுத்து பிளான்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது மூலயமா எப்படி பயோஜெனட்டிக் பேத்வே ஈடுபடுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி பாய் தமிழியன்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிட் 2 பார்க்கலாம்.